Hello students, 7th science annual exams கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அந்த கொஷின்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி ஆல் டிஸ்ட்ரிக்டில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் கொடுக்க மாட்டீங்க. ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், லைக் கொடுத்துட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கொஷின் ஃப்ரம் ஈச் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருந்து நீங்கள் ஒவ்வொரு கொஷின் செலக்ட் பண்ணோம். ஸோ செக்ஷன் 1ல் வந்து உங்களுக்கு 31, 32 கொடுத்துருக்காங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் யூர் டயக்ராம் ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட். 6ன்னு கொடுத்துட்டு 32க்கு எடுத்திருக்காங்க. கேரக்டரிட்டிஸ் ஆஃப் அன் இமேஜ் ஃபார்ம்ட் இன் எ பிளேன் மிரர். ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் பேப்பர் அப்படியே சேமாக வர்றது நான் உங்களுக்கு இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் வரும் அப்படின்னு நம்பி படிக்கக்கூடாது, சரிங்களா? இது வந்து நமக்கு அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர். செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர் கேட்டிருக்காங்க. வேக்சிங் அண்ட் வார்னிங் பேசஸ் இன் வீனஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 34 வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா மேக்டு லேபிள் டயக்ராம் ஆஃப் அ கேண்டில் ஃப்ளேம் சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டயக்ராமோட இந்த கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன் மேஜர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் திஸ் wool ஃபேக்ட்ரி கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 4ல் யூசஸ் ஆஃப் wool. இந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்: இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்ட் ரே, நார்மல், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த ரேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கேட்டிருக்காங்க இதோட ஆப்ஷனலாக. ஸோ 37, 38 இதில் ரெண்டுமே படிச்சே ஆகணும். ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் யூசஸ் ஆஃப் wool வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில் அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1 மார்க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். சயின்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 10 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், லைட் தட் இஸ் எ மிரர் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் ஆன்சர். செகண்ட் ஒன், டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை ஹான் லிப்பர்சே. அடுத்தது தேர்ட் ஒன், வித் த லான்ச் ஆஃப் தி சேட்டலைட் ISRO became capable of launching 4 ton heavy satellite GS-80. 19. Fourth one, which of the following is the strongest? Rayon. Fifth one, dash is a non-biodegradable material. A plastic bottle is the answer. Sixth one, aspirin is dash antibiotic. Seventh one, which is the hottest part in the flame of candle? Blue color. Eighth one, the cultivation and production of silk is known as sericulture. Sorter's disease is otherwise known as anthrax. 10th one, the keyboard shortcut is used to copy the selected text dash. First option, CTRL+C. Answer the following. உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸுக்கு ஆன்சர், ஆரியபட்டா இஸ் த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் லான்ச் பை இந்தியா. அடுத்த வேர்ல்டு ORS டே இஸ் July 29. ஸோ அதுக்கடுத்தது எல்லாமே 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். PVCனா தெர்மோபிளாஸ்டிக், பேக்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக், கொக்கூன்ஸ்னா சில்க் வார்ம், கோட்னா மீட். ஓகே, அதுக்கு அடுத்ததெல்லாம் பாருங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் நெசசரி ஃபார் கம்பஷன். ட்ரூ. சில்க் இஸ் த ஃபைபர் டிரைவ்டு ஃப்ரம் தி சில்க் வார்ம் கேட்டிருக்காங்க. இது உள்ளுன்னு கேட்டிருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸு. ஸோ அதுக்கு வந்து சில்க். ஓகே, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கம்பஷன் ஆர் தேர்னா ரேபிட், ஸ்பான்டேனியஸ், எக்ஸ்ப்ளோசன். இதெல்லாம் ஆன்சராக வரும். ஸோ அடுத்தது பாருங்கள் அசெஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சிம்டம்ஸ் ஆஃப் ஆந்த்ராக்ஸு, 2 டைரி ப்ராடக்ட், பன்னீர், சீஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 அனாலஜி, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 28, 29ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் 7th சயின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.